அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறிலேயே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பால் ஏற்றிலே, எழுதி வைப்பால் ஏற்றிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ ஆணவ சிரிப்பு. நானும் போல வளைப்பதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் தேருமா? தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா? தலை குனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேறு பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க நாளில் அவர் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். ஊரை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக 20 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதுரையில் 4/4/2011 நடந்த பொதுக்கூட்டத்தில் அழகிரிக்கு போலீஸ் பாதுகாப்பு எதற்கு, மக்களுக்கல்லவா பாதுகாப்பு தேவை என்று குரல் கொடுத்தார். ரவுடிகளின் கூடாரமாக திகழும் மதுரையை அங்குள்ள மக்கள் மாற்றி அமைக்க அதிமுகவிற்கு ஓட்டு போட்டு மதுரையை எல்லா தரப்பு மக்களும் பாராட்டும் வண்ணம் சுற்றுலா தலமாக மாற்றுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதிமுகவிற்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்று மதுரையில் ரவுடிகள் சாம்ராஜ்யம் ஒழிந்து பயமின்றி நடமாடுகிறார்கள். முன்னாள் முதல்வர் கருணாநிதி எதிர்க்கட்சியினரிடம் 13/4/2011 நடைபெறும் தேர்தலில் யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் கூட்டணி சார்பில் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் நல்வாழ்விற்காக பாடுபடுவார் என்று கூறினார். அது இன்று நடந்துள்ளது. மத்திய அமைச்சர் அழகிரி 18/7/2010 பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அதிமுக தேர்தலில் தோல்வி கண்டு தேர்தலுக்கு பின்
அந்த கட்சியே இருக்காது என்று கூறினார். இன்று திமுக என்ற கட்சியே இல்லாமல் போகும் நிலையில் உள்ளது. ஜெயலலிதா அவர்களுக்கு இழைத்த கொடுமைகளுக்கு கருணாநிதியின் மகள் கனிமொழி மட்டுமல்ல, அவர் குடும்பத்தில் பலரும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளார்கள். ராஜா மட்டுமல்ல, கருணாநிதியின் குடும்பமும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கி அம்மிக்கல்லும் ஆடிக்காற்றில் பறக்கும் என்பதைப் போல கருணாநிதியும் குடும்பமும் பறந்து கொண்டிருக்கிறது. பல ஏழை மக்களின் நிலங்களை திமுகவினர் கையகப்படுத்தி நேர்மையாளர்கள் போல் வலம் வந்தார்கள். இன்று அவர்களெல்லாம் குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். செம்மொழி மாநாடு என்ற பெயரிலே தனக்கு பாராட்டு விழா எடுத்துக்கொண்டார் கருணாநிதி. அவர் குடும்பம் மட்டுமே முன்வரிசையில் அமர்ந்து தமிழ் அறிஞர்களை பின்தள்ளி கேவலப்படுத்தியது. கருணாநிதிக்கு பயந்து அவருக்கு வெண்சாமரம் வீசிய நடிகர்கள் இன்று வேதனையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தியவர்கள் அன்று வீதியிலே வெற்றி நடை போட்டு வந்தார்கள். அப்பாவி இளைஞர்கள் 3 பேரின் உயிரை குடித்த அந்த ரவுடிகளின் அராஜகச் செயலை தட்டி கேட்க அன்று யாருமே முன்வரவில்லை. அழகிரி அண்ணனோ அதிமுக 2011க்கு பின் இருக்கவே இருக்காது என்று கக்கலித்தார். புரட்சி தலைவரின் பாடலைப் போல சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமே, அது ஆணவச் சிரிப்பு என்றார் ஜெயலலிதா. அந்த ஆணவம் இன்று அடங்கி ஒடுங்கிவிட்டது. அட்டாக் பாண்டி போன்றவர்கள் இன்று கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டுள்ளார்கள். மதுரை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். நில அபகரிப்பு புகார்களை விசாரிக்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனி போலீஸ் பிரிவை ஏற்படுத்தியுள்ளார். நில அபகரிப்பு குறித்து தமிழகம் முழுவதும் 1449 புகார்கள் போலீசுக்கு வந்துள்ளன. இன்னும் பலர் புகார்களை கொடுக்காமல் உள்ளனர். இன்று கருணாநிதிக்கு அவர் கட்சியினரே கருணாநிதி கட்சியை விட்டு காமராஜை போல வழிகாட்டும் தலைவராக இருந்தால் போதும் என்கிறார்கள். ஆனால் கருணாநிதி காட்டும் வழியில் சென்ற அவர் குடும்பமே இன்று ஊழல் புகாரில் இருந்து மீண்டு வர வழி தெரியாமல் தவிக்கிறார்கள். கருணாநிதி அவர் குடும்பத்தை காப்பாற்றினால் போதும். தமிழக மக்கள் 20 ஆண்டுகளுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களைத்தான் முதல்வராக தேர்ந்தெடுப்பார்கள். கருணாநிதியையும் அவர் கட்சிக்காரர்களையும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்த எந்த தமிழ் மகனும் முன்வர மாட்டான். செல்வி ஜெயலலிதா மீண்டும் 20 ஆண்டுகள் ஆட்சி செய்து பொற்கால தமிழகத்தை உருவாக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.